இங்க வந்து ஒயின் பாட்டில் கூட வச்சிருக்காங்க. மக்களே ஃப்ரீயா ஒயின் கொடுத்தாங்க. கைஸ் இங்க பாருங்க, ரொபஸ்டா காஃபி. இங்க பாருங்க. ஆக்சுவலி இந்த ரொபஸ்டா காஃபினா என்னன்னு தெரியுமா? இதுதான் வந்து இந்த ஸ்டார் பக்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த காஃபி கொட்டை. கைஸ் இங்க பாருங்களேன், இந்த காஃபியை பாருங்களேன், இங்க பாருங்களேன். ஹாய் காய்ஸ், இப்போ வந்து நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா காஃபி பிளான்டேஷன். அதாவது வந்து இந்த இடத்துல வந்து காஃபி வந்து விளைய வைக்கிறாங்க. ஸோ அந்த பிளேஸ்க்கு வந்திருக்கோம். அண்ட் இந்த மவுண்டன் வியூ வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது பார்த்துடலாம் அண்ட் உங்களுக்கும் காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளேஸ்க்கு வந்திருக்கோம். ஸோ மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க, சரியா? எஸ். ஏய், என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஐயா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்க? என்னது காமி எப்படி ஃபுல்லாவே அதான் ப்ரோ. எவ்வளவு இருக்கு பாருங்க. உள்ள போய் பார்க்கலாமா? உள்ள போய் பார்க்கலாம். அது பிச்சா 100 ரூபா அபராதமா தெரியுமா? அங்க போட்டுருக்கு. பாக்கெட்ல போட்டுற. அதாவது மக்களே, காஃபி தோட்டத்தை வந்து சுத்தி பார்க்க தான் வந்தோம், சரியா? தலைவர் வந்து காஃபி அந்த விதைய பிச்சிட்டாரு, 100 ரூபா அபராதம் போடுறாங்க. अरेबिका कॉफी बीन थोड़ा बड़ा साइज में आते हैं। रोबस्टा कॉफी बीन पूरा स्मॉल साइज आते हैं। ये वाला मोनोकोट बीन आते हैं, सिंगल बीन बोलते हैं। बड़ा साइज आते हैं। ஐயா சந்தனம் பார்த்துக்கோங்க, ஐயா சந்தன மரத்தை பார்த்துக்கோங்க. புஷ்பா படம் சொன்னா ஞாபகம் வருமே. பிரசிலியன் மல்பெரி. இது வந்து ஸ்டார் ஃப்ரூட். ஸ்டார் ஃப்ரூட்டா? என்னமா ஏத்த விடுறாங்கப்பா. எல்லாரும் வாங்க, பரவாயில்ல. வேணாம் ஐயா, வேணாம். காஃபி கொட்டை ஃபுல்லா பழுத்துருக்கு பாருங்க. இது வந்து பழுக்காதது, பச்சையா இருக்கு பாருங்க. இது பழுக்காதது. கைஸ், இந்த மவுண்டன் வியூ செம்மையா இருந்துச்சுல. வாங்க இன்னும் உள்ள போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். கோகோ ட்ரீ, ருத்ராட்சம், இந்த மரமா இங்க பாருங்க. உங்களுக்கு இதுல தான் ருத்ராட்ச கொட்டை வருதான். இது ஏறதுக்குள்ள உசுறு போகுது. कैफे नहीं मिलता, 0.2% कैफे अरेबिका इसको सर्विस का कॉफी पर एक्सपोर्ट है। किसको मिला? मिला வந்து பட்டை மரம் பாருங்க, செம்மையா இருக்கு. இதுல இருந்து நான் கொஞ்சம் எடுத்தேன், கொஞ்சம் எடுத்துருக்கேன். செம்ம ஸ்மெல்லு கைஸ். இங்க பாருங்க காஃபி கொட்டை எப்படி இருக்கு பாருங்க. 200 ரூபா அப்பதான் கிட்ட ரெடியா. இத பிச்சா 500 ரூபா ஃபைனா, அதனால நான் பிக்கல. எப்படி இருக்கு பாருங்களேன் காஃபி கொட்டை. எப்படி விவசாயம் பண்றாங்கன்னு தெரியல. ஆமா, செம்மையா இருக்குல்ல. எப்படி எடுத்து பேசிங்க பாருங்களேன், இந்த காஃபியை பாருங்களேன், இங்க பாருங்களேன். வாவ், செம்மையா இருக்கு. வீட்டுல வச்சிருக்கேன். காடமம், இங்க பாருங்க காடமம் கைஸ். காடமம் மரம். ஏப்பா, ஆமா போகலாம். ஸ்லோ காய்ஸ், இதுதான் வந்து அத்தி மரம், ஓகேவா? இது அத்தி பழம் தெரியுதா? இந்த மரத்துல மட்டும் இந்த அத்திப்பழம் வந்து கீழே இருக்கும். ஃபர்ஸ்ட் கீழே தான் வளரும், அதுக்கப்புறம் தான் வந்து மேலே வளரும். ஓகே, இதுதான் வந்து அத்தி மரம். செம்மையா இருக்குல்ல? கைஸ் இங்க பாருங்க, ரொபஸ்டா காஃபி. இங்க பாருங்க,
இந்த மாதிரி தான் ரொபஸ்டா காஃபின்னு சொல்லுவாங்க, காஃபி மரம்னு சொல்லுவாங்க. இங்க பாருங்க. ஆக்சுவலி இந்த ரொபஸ்டா காஃபினா என்னன்னு தெரியுமா? இதுதான் வந்து இந்த ஸ்டார் பக்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த காஃபி கொட்டை. ரொம்ப ஹை கிரேடான வந்து காஃபி கொட்டை. இதுல இருந்தா வந்து அந்த காஃபி கொட்டையை எடுத்துட்டு அறுவடை பண்ணுவாங்க. கைஸ் இப்போ வந்து இங்க ஒரு கடை வச்சிருக்காங்க அவங்களே. இங்க இருக்கிற காஃபி கொட்டையெல்லாம் எடுத்துட்டு அவங்களே வந்து கிரைண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த கடையை வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இங்க இங்க பாருங்க, இந்த மாதிரி பட்டை, லவங்கம் இந்த மாதிரி நிறைய வச்சிருக்காங்க. புளி இங்கேயே விளையிறது நிறைய எல்லாமே. இங்க பாருங்க, ஒயின்லாம் வச்சிருக்காங்க. எவ்வளவு வச்சிருக்காங்க. இங்க காஃபி கொட்டை பாருங்களேன். இதெல்லாம் வெரைட்டியான காஃபி கொட்டை. இங்க வந்து ஒயின் பாட்டில் கூட வச்சிருக்காங்க, இங்கேயே செய்யற ஒயின் பாருங்க. எல்லாம் ஒயின் பாட்டில் அடுக்கி வச்சிருக்காங்கப்பா, இல்லை நிறைய வச்சிருக்காங்க பாருங்க. காஃபி மிஷின் பாருங்க. அந்த காஃபி பிளான்டேஷன்லாம் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டோம். 200 ரூபாய் கொடுத்ததுக்கு சுற்றி காமிச்சிட்டு ஒரு காஃபியை ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க. அது ஏன் அப்படின்னா, இதை குடிச்சதுக்கப்புறம் கீழே போகணும், கீழே போயிட்டு இதே மாதிரி வந்து காஃபி தூளை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால சரி நம்மளுக்கு எதுக்கு அதெல்லாம் கீழே போய் ஷாப்பிங்லாம் பண்ணிக்கிட்டு, அதனால் காஃபி மட்டும் வாங்கிட்டேன். ஆனால் சூப்பராக இருக்குது, உண்மையிலே செம ஒர்த்து. காஃபி குடிக்கிறவங்க வந்து இந்த மாதிரி பிளேஸுக்கு வந்துட்டு நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அண்ட் கண்டிப்பாக இங்கே வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் காஃபி பவுடர் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக வாங்கினா ரொம்ப ஒர்த்தாக தான் இருக்கும். ஒயின் பாட்டிலும் வந்து வச்சுருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பட்டை, லவங்கம், கிராம்பு, பெப்பர் இன்னும் நிறைய வச்சுருக்காங்க. இது ஸ்பைசியா? இது நீங்க வாயிலே 2 செகண்ட் வச்சுட்டு அப்படிதான் ஸ்பைசி. இது ஸ்பைசி வைன். ஸ்பைசி ஸ்வீட். இது வந்து ஸ்வீட் வைன். மக்களே ஃப்ரீயா வைன் கொடுத்தாங்க, சாப்பிட்டாச்சு. 3 வாட்டி குடிச்சேன். ஓகே, நான் ஆல்கஹாலிக் தான், ஆல்கஹாலிக் இல்லை, ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ ஒரிஜினலாக எனக்கு தெரில. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. அண்டு காஃபி கொட்டையும் ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன், எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. சரி வேணாம், நம்ம வீட்டில் போடுற ப்ரூ, நெஸ்கஃபி அதே போட்டு சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஓகே கைஸ், உங்களுக்கு வந்து என்னப்பா இருக்கதா சாப்பிட்டு பட்டு வந்தாச்சு, அவ்வளோதான். ஆமாம், கொடுக்கறது நல்லா சாப்பிடுவோம். அதாவது ப்ரோ நான் என்ன சொல்ல வரேன்னா, 200 ரூபாய் டிக்கெட் போட்டு வந்ததுக்காண்டி 3 ஸ்பூன்ல ஒரு வைனும் ஒரு காஃபியும் குடிச்சிட்டு, அதாவது 200 ரூபா டிக்கெட் வாங்கினாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணேன். பட் இங்க வந்து அவங்க எக்ஸ்ட்ரா கொடுத்ததை வந்து நம்ம எக்ஸ்ட்ராவா சாப்பிட்டு அதை ஈக்குவல் பண்ணிட்டோம் 200. ஓகே, ஸோ இப்போ கொஞ்சம் மனசு நிம்மதியா இருக்கு. ஓகே, சாப்பிட்றீங்களான்னு கேட்டா வேணாம் வந்துட்டோம், ஏன்னா அது வந்து கோல்டு பிடிக்கும் இந்த இதுக்கு, அதனால அது வேணாம்னு சொல்லிட்டு அதுக்கு பதில் நாங்கள் வைனே குடிச்சிட்டோம். ஓகே ஓகே கைஸ், உங்களுக்கு வந்து இந்த காஃபி பிளான்டேஷன் பிடிச்சிருக்குன்னா மறக்காம வந்து நம்ம வீடியோ ஒரு வாட்டி லைக் பண்ணுறேங்க. அண்ட் இன்னும் நிறைய பேர் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஸோ அப்போது நம்ம சேனலுக்கும் எங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, அண்ட் இதில் நிறைகள் குறைகள் இல்லை உங்கள் சஜஷன்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு.
இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.